இன்று மாலை 6 மணிக்கெல்லாம் தமிழகமெங்கும் வாழும் முருக பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய வீதிகளில் விளக்கேந்தி கந்த சஷ்டியை படிக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறோம். காரணம், எங்களுக்கு நீண்ட நாள் ஆசை. நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் கூட எங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியாத ஒரு மன வருத்தம் எல்லா முருக பக்தர்களுக்கும் இருக்கு. ஆகவே முருக பக்தர்கள் அனைவரும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு இறைவனை வேண்டுவதற்காக இன்று மாலை 6 மணிக்கு எல்லா பொது இடங்களிலும் எல்லோரும் சேர்ந்து, தனித்தனியாக இல்லாமல் ஒரு தெருவில் வசிக்கின்ற எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து கந்த சஷ்டி படிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். தீபம் ஏற்ற வேண்டும் என்பது எங்களது விருப்பம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில், பொது தேர்தலில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த வேண்டுதலை நாங்கள் வைத்தோம். மின்னல் வேகத்தில் திமுக கூட்டணி போயிட்டு இருக்கிற மாதிரி. மின்னல் வேகம் முயல் வேகம்னு சொல்றீங்களா? மின்னல் வேகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு, ஒதுக்கீடு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இருக்கிற மாதிரி அரசியல் வல்லுநர்கள் இல்லை. அங்கே ஏற்கனவே அவங்க இருந்தது தானே, அவங்களுக்கு புதிதாக ஒருத்தர் கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாங்க, அவ்வளோதான். ஏற்கனவே இருந்தது. அதனால் மின்னல் வேகங்கிறத சொல்ல முடியாது. இந்த சினிமா படத்தில் மின்னல் வாமா வந்திருக்காவா, இவ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மின்னலாக இருக்கும். மின்னல் மாதிரி வந்துட்டு அது மின்னல் மாதிரி போயிடும். தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் வந்து தலைமை பொறுப்பு ஏற்கின்ற மாதிரி எல்லாரும் அது ஒவ்வொருடைய கருத்து. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதை அவர்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய அது மற்ற எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேசிய ஜனநாயக திருமுனை பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டு வருது பாஜக சார்பில். மக்கள் என்ன பெரிய இம்பாக்ட் ஏற்பட்டுள்ளது. சில இடங்கள் அனுமதி ரத்து பண்ணியிருக்காங்க. அதாவது திமுக ஆட்சியை பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சி அல்லது எதிர்கட்சி சேர்ந்தவருடைய குரல் வலை நெரிக்கப்படுது. சட்டமன்றத்தில் பேசினா கூட பாதியை கட் பண்ணிட்டு தான் வெளியே தர்றாங்க. ஆகிய ட்விட்டரில் அவங்களுக்கு ஆதரவாக போட்டால் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு எதிரான ஒரு செய்தியை கருத்தை போட்டால் உடனே அவங்கள கைது பண்ணுறாங்க. அதுதான் மிக வருத்தமான வேதனையான ஒரு செய்தி. பிரைம் மினிஸ்டர் கூட திமுக ஒரு முக்கியமான தலைவர் தென்காசியில் பிரைம் மினிஸ்டர் கொலை செய்யணும்னு சொல்லி பேசினாங்க. இதுவரைக்கும் அவங்க கைது செய்யப்படவில்லை. ஒரு பாரபட்சமான அரசு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உங்களுடைய தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை எப்போ தொடங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி? கண்டிப்பாக தொடங்கும் போது உங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டு தான் நாங்கள் கண்டிப்பாக தொடங்குவோம். இப்போ டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு, நான் பேச்சுவார்த்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நடத்துவேன், அதிமுகவோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தானே இருக்கு, எல்லாம் ஒன்று தானே. முதல்வர் சொல்றாங்க தமிழ்நாட்டில் பல முனை போட்டி இருக்கு, பலம் பொருந்திய போட்டி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்களே சார் முக. அது சொல்ல வேண்டியது மக்கள் தான் சொல்லணும். அதாவது சொல்ல வேண்டியது மக்கள், அதுதான் பொருள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.